Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதால நம்ம போடுற கான்டென்ட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் எளிமையாக நம்ம இதை வந்து பார்த்து சட்டத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஃபுல் கான்டென்ட்டையும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு சொத்து வாங்கியிருப்போம். அந்த சொத்தை போலி பத்திரம் மூலமாக வந்து விற்க முற்படுவாங்க. அதை வந்து விற்க முற்பட்டால் என்ன செய்யணும், என்னென்ன விதத்தில் நம்ம வந்து அதை வந்து தடுக்க முடியும், அதாவது ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக வந்து நம்ம இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போலி பத்திரம் போட்டு சொத்தை வந்து விற்பனை பண்ணும் விஷயம் வந்து அதிகரிச்சுட்டு வர காரணத்தினால நம்ம இந்த பதிவை வந்து போகிறோம். இப்போ போலி பத்திரம் அப்படிங்கிறது ஒரு பத்திரத்தை உங்களை போல ஒருவர் பத்திரத்தை வந்து உங்கள் பத்திரம் மாதிரியே சரியான முறையில் ரெடி பண்ணி அதை வேறு ஒருவருடைய பேரில் ரெடி பண்ணி அதை மூலமாக பத்திரத்தை வைத்து சொத்தை கடத்துவது தான். இப்போ போலி பத்திரம் வந்தது அப்படின்னா அமைதியாக நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து உடனே வந்து தடுக்க சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கணும். ஒரு சொத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று போலி பத்திரம் வந்து உருவாக்கப்பட்டதாக வந்து தெரிகிறது. உங்கள் சொத்துக்கு போலி பத்திரம் உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது. அப்படிங்கிற போது அதை வந்து லேசாக எடுத்து கொள்ளாமல் அதை வந்து ஒரு சீரியஸ்னஸாக நீங்கள் எடுத்துக்கிடணும். இது வெறும் ஆவண பிரச்சனையாக மட்டும் இருக்காது. உங்கள் சொத்துரிமை மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு நிலை, அந்த உங்கள் சொத்தை பதிவு செய்த ஒரு நிலை, அப்புறம் எதிர்கால விற்பனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றிருக்கும் அந்த சொத்துக்கான வங்கி கடன், அப்புறம் குடும்ப உரிமை, இதெல்லாம் வந்து எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இந்த போலி பத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொய்யான ஆவணத்தை உருவாக்குவது இதன் மூலமாக, அதாவது இதன் மூலமாக தான் வந்து ஆரம்ப நிலை வந்து வரும். ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்டை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இது. ஏமாற்று நோக்கத்தில் டாக்குமெண்ட் மாற்றுவது போன்றவை வந்து குற்றச் செயலாக வந்து சட்டத்தில் வந்து பார்க்கப்படுது. இந்த ஃபோர்ஜ் அப்படிங்கிறது தொடர்பான குற்றம், அதாவது போலி ஆவணம் தயாரிக்கிறதுக்கு உண்டான குற்றம் அப்படின்னு வந்து என்ன சட்டத்தில் சொல்லப்படுதுன்னா, பிஎன்எஸ் சட்டம் 2023 இருக்குது. இந்த பிஎன்எஸ் சட்டம் அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோடு ஆக இருந்ததை பிஎன்எஸ் சட்டமாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. போலி பத்திரம் என சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க, அந்த சொத்துக்கு வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது போலி பத்திரம் மாதிரி தெரியுது, நம்ம அந்த சொத்தை வாங்கினா மாட்டிக்கொள்வோம் அப்படின்னு தெரிவிக்கும்போது நீங்கள் உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே ஆவணங்களை சரிபார்க்கணும். நீங்கள் ஒரு சொத்து வாங்கும் பொழுது அந்த சொத்தோடைய பத்திரத்துடைய ஆவணங்களை சரிபார்க்கணும். அதாவது உங்கள் பழைய செயல்டீடு, அந்த சொத்தினுடைய பழைய செயல்டீடு, பேரண்ட் டாக்குமெண்ட், அதாவது மூலப்பத்திரம்னு சொல்லுவாங்க பேரண்ட் டாக்குமெண்ட்டு, பட்டா, அந்த சொத்தினுடைய பட்டா வந்து சரிவர பார்க்கணும், சிட்டாவை வந்து பார்க்கணும், அப்புறம் அடங்கல் இருக்கும், அடங்கலை பார்க்கணும், அதனுடைய ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், என்னென்ன சொத்துக்கள் வந்து இப்போ டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கிறது, எப்பொழுது ஆகியிருக்கிறது, என்ன வகையில் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது ஈஸியில் வந்து தெரியும். டேக்ஸ் ரிசிப்ட்டு சரிவர கட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். சர்வே ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அந்த சர்வே ரெக்கார்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பொசஷன் ப்ரூஃப் வந்து இருக்குதா அவங்ககிட்ட சொத்து விற்கிறவங்களுக்கு பொசஷன் ப்ரூஃப் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் வந்து போன்றவை வந்து எல்லாம் பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டும். நீங்கள் அப்போ தான் வந்து இதை நீங்கள் வந்து ஒரு சொத்தை வாங்கும்போது இதையும் நீங்கள் வந்து சரிவர பார்க்கணும். பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான ஆதாரமாக இருக்கும் உங்களுடைய சொத்து வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு விவரங்களை சரிபார்க்கணும். எந்த டாக்குமெண்ட் வந்து எப்போது பதிவு செய்யப்பட்டது அப்படின்னோ,
யார் பெயரில் அந்த பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள் இருக்குது அப்படின்னோ எந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இந்த பதிவு நடந்திருக்கு என்பதை சரிபார்க்கணும். பதிவு விவரங்களை வந்து மிஸ்மேட்சு இருந்தால் அதை வந்து முக்கிய சான்றாக வந்து எடுத்துக்கொண்டு வேண்டும். இந்த போலி பத்திரம் வந்து நீங்கள் வந்து இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது அதை வந்து அந்த மிஸ்மேட்சை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். போலி கையெழுத்து, போலி பதிவு, மோசடி சந்தேகம் இதெல்லாம் இருந்தால் போலீஸில் வந்து நீங்கள் புகார் கொடுக்கலாம். ஒரு பத்திரத்தில் ஃபோர்ஜ்டு, சீட்டிங்கு, அதாவது ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்டு பயன்படுத்துதல் போன்றவை வந்து கிரிமினல் ஆங்கிளில் கிரிமினல் குற்றமாக வந்து பார்க்கப்படுது. இதை உட்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனால் டிலே செய்யாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும் காவல் நிலையத்தில். பிஎன்எஸில் ஃபோர்ஜரி, சீட்டிங்கு, டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி போன்ற வந்து சட்ட பிரிவில் பயன்படுத்தி இதில் வந்து வழக்கு வந்து தாக்கல் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். பதிவுத்துறையில் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில். அப்படி இல்லைன்னா அதனுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் உண்மை தன்மையை குறித்து ஊரிய சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு நம்ம சொன்ன மாதிரி, இல்லைன்னா ஐஜி ஆஃபீஸ் இருக்குது. ஐஜி ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வந்து அந்த ரெப்ரசன்டேஷனை வந்து கொடுக்கலாம். பதிவு செயல்முறை விவரங்கள், சர்டிஃபைடு காப்பி, சொத்தினுடைய சர்டிஃபைடு காப்பி, ரெலவெண்ட்டான ரெக்கார்ட்ஸ், அந்த சொத்தினுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து ரெக்கார்டையும் சமர்ப்பிக்கணும். தமிழ்நாடு பதிவுத்துறையில் அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம், நேரடியாக சென்றும் கொடுக்கலாம். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு தபால் மூலமாகவும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதை வந்து நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷனாக, ஒரு பெட்டிஷனாக வந்து எழுதி என்ன புகார் இருக்கிறோ அதை தேதி மற்றும் ஃபேக்ட் எல்லாத்தையும் சரிவர எழுதி ஒரு தபால் மூலமாக மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக மற்றும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக, அதாவது தமிழ்நாடு ரெஜ் நெட் மூலமாக, போர்ட்டல் மூலமாக கொடுக்கலாம். அடுத்து வந்து சிவில் நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும். போலி ஆவணம் வந்து உங்கள் உரிமைக்கு தீங்கு விளைவிக்கும் என்று நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கேன்சல் செய்யணும், இல்லைன்னா அது வந்து செல்லாது என்று அறிவிக்க நீதிமன்றத்தை நீங்கள் வந்து அணுகலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 வந்து செக்ஷன் 31 வந்து முக்கியமான சட்ட வழியாக இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் போலி ஆவணம் வந்து மூலமாக சொத்து விற்கப்பட்டது, விற்பதை தடுப்பது சம்பந்தமான வழக்குகளை நீங்கள் தாக்கல் வந்து பண்ணலாம். தாமதம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதை வந்து இந்த செயல்கள்லாம் செய்ய தாமதிக்க நீங்கள் கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எதிர்பாராத இடத்துல அந்த போலி பத்திரம் வந்து பயன்படுத்தப்பட்டு மேலும் பார்த்தீங்கன்னா சிக்கல் ஏற்படலாம். அதனால் வந்து நீங்கள் தாமதிக்கக்கூடாது. இதனால் வந்து சந்தேகம் வந்தால் உடனே சரிபார்க்கணும் சொத்தை. எல்லா தகவலும் நம்ம சொன்ன தகவல்களில் நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஆவணம் சேகரிக்கணும், சட்ட ஆலோசனை பெறணும், தாமதமின்றி நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்திரம் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டு விட்டது என்பதாலேயே அது வந்து உண்மையான உரிமையாக வந்து நிரூபிக்கிறது என்று அர்த்தம் கிடையாது. ஆவணத்தின் உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, கையொப்பம் விட்டது உண்மைங்கிறது இருக்குது, அதிகாரங்கிறது இருக்குது, டைட்டில் ஃப்ளோங்கிறது இருக்குது, பொசஷன் இருக்குது, சப்போர்ட்டிங் ரெக்கார்டு எல்லாமே வந்து முக்கியமானது. ஒரு ஆவணத்தை பத்திரத்தை பதிவு செஞ்சால் மட்டும் போதாது. பத்திரத்தை பதிவு செஞ்ச பற்றினா இதெல்லாம் வந்து ஒன்றிணைந்து இருக்கணும். கையொப்பம் சரியாக இருக்கணும், அதுக்கு உண்டான அதிகாரம் சரியாக இருக்கணும், பத்திரத்துக்கு உண்டான அதிகாரம், டைட்டில் ஃப்ளோ வந்து இருக்கணும், டைட்டிலில் பொசஷன் இருக்கணும், சப்போர்ட்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே முக்கியமானது.
இது வந்து அவசியமாக இருக்கிறதுனால எல்லாமே சரியாக இருக்கான்னு வந்து பார்க்கணும். ஒருத்தர் சொத்தை வாங்கும் பொழுது போலி பத்திரம்னு தெரிஞ்சாலோ, போலி பத்திரம் மூலமாக நம்ம சொத்தை விற்க போகிறார்கள் என்று தெரிஞ்சாலோ இந்த நடவடிக்கைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். போலி பத்திரம் அப்படிங்கிறது சுமாரான பிரச்சனை கிடையாது, ஒரு சாதாரணமான பிரச்சனை கிடையாது. இது வந்து உங்கள் சொத்து உரிமையை பாதிக்கக்கூடிய சட்ட மோசடி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியான முறையில் அதை விட்டுடாமல் நீங்கள் வந்து சட்ட நடவடிக்கை உடனே வந்து எடுத்து சரிவர அதை வந்து தீர்த்துக்கிடணும். இல்லைன்னா நீங்கள் சொத்தை வந்து இழக்கும் தருணம் வந்து வந்துடும். சொத்தை இழந்த பின்பு நீங்கள் அதை மீட்பதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டும். இல்லைன்னா சொத்தை இழந்த பின்பு அதிகமான காலதாமதத்தை ஏற்படுத்தினீங்கன்னா பல சிக்கல்களை சட்டத்தின் மூலமாக வந்து ஏற்படுத்தும். சட்ட சிக்கல்கள் அதிகமாகி நீங்கள் அந்த சொத்தை மீட்பதில் மிக அதிக காலதாமதத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால போலி பத்திரம் இருக்குது நம்ம சொத்துல அப்படின்னு தெரிஞ்சாலோ, நீங்கள் சொத்து வாங்கின பின்பு அந்த போலி பத்திரம் தெரிஞ்சாலோ, இல்லை நீங்கள் சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி அது போலி பத்திரமா இருக்கக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். சட்ட நடவடிக்கைகள், சட்ட தீர்வுகள், சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி சொத்துக்கள் சரியாக இருக்கிறதா என்று நம்ம பார்த்து வந்து சொத்தை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அறிவுறுத்தி சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கான்டென்ட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபுல் கான்டென்ட்டையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.